மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 23. எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி பண்ற? நீ சும்மாவே இருக்க மாட்டியா? படபடவென சரண்யாவிடம் பொறிந்தான் செந்தில். உனக்கு என்ன வந்துச்சு? அங்க இருந்து பார்த்தாதான் தெரியும் என்றாள் சரண்யா. சரிடி, இப்போ என்ன பிரச்சனை? வருத்தத்தோடு கேட்டார் தங்கமணி. எல்லார் முன்னாடியும் உங்க மருமகன் என்னை எப்படி அசிங்கமா திட்டுறாரு தெரியுமா? எனக்கு அவ்வளோ அவமானமா இருக்கு. நீ என்ன பண்ண? அமைதியாக கேட்டார் சிவலிங்கம். நான் எதுவுமே பண்ணலப்பா. நீ எதுவுமே பண்ணாம எதுக்கு மாப்பிள்ள திட்ட போறாரு? அவருக்கு அவர் அண்ணி பண்றது எதுவும் கண்ணுக்கு தெரியாது. நான் பதிலுக்கு பண்றது மட்டும்தான் தெரியும். அதை பிடிச்சிக்கிட்டு என்ன மட்டுமே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு. புரிஞ்சிடுச்சு. எப்பவும் பார்க்குற அதே வேலைதான். அம்மா, நீங்க கண்டுக்காதீங்க. அவங்களாச்சு அவங்க பொண்ணாச்சு, நீங்க வாயவே திறக்காதீங்க. மெல்லிய குரலில் அமுதாவை எச்சரித்தான் செந்தில். சரிடா, அப்படியே சொன்னாலும் என் பேச்ச கேட்குறவளா அவ? உங்க வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லி வைங்க. அவர் என்னைக்கு பேசி இருக்காரு? அது என்னவோ சரிதான். சரண்யாவிற்கு மாமியார் கிடையாது, மாமனார் மட்டுமே. கணவன் புவனேஷின் அண்ணன் சதீஷ், அவன் மனைவி ஆர்த்தி, 2 பெண் குழந்தைகள் என எல்லோரும் ஒரே வீட்டில்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் வீடு அவர்கள் பரம்பரை வீடு. ஆர்த்தி சாதாரண வீட்டு பெண்தான். ஆனால் அவள் கணவன் சதீஷ் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், அதுவும் உயர்நிலை பள்ளி ஆசிரியர். அதனால் நல்ல சம்பளம். தன் சம்பளத்தில் சேர்த்து வைத்து தனியாக வீடு ஒன்று கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறான். இதனால் சரண்யாவிற்கு கொஞ்சம் பொறாமை. சம்பளமும் அதிகம், உடன் வீட்டு வாடகை வேறு. சாதாரண வீட்டிலிருந்து வந்த ஆர்த்தி தன்னை விட உயர்ந்த நிலையில் இருப்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்போதுமே மனதிற்குள் பொறுமி கொண்டு இருப்பவள் 2 வருடங்களுக்கு முன் அவர்கள் வீட்டை கட்டியதும் தன் வீட்டில் அவ்வப்போது சண்டையிட ஆரம்பித்து விட்டாள். சம்பளம் குறைவாக இருப்பவனுக்கு கட்டி கொடுத்து விட்டீர்கள் என்று. புவனேஷிற்கும் சம்பளம் அவ்வளவு குறைவெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் தன் மகன்களை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்க வேண்டும் என்று சரண்யா பிடிவாதம் பிடித்து சேர்த்து விட்டதில் பள்ளி கட்டணமே பாதி சம்பளத்தை விழுங்கிக் கொண்டு இருந்தது. ஆனால் சதீஷின் மகள்கள் சாதாரண பள்ளியில்தான் படித்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி புவனேஷ் கூறினாள். ஆமா, அவங்களுக்கும் ஏதாச்சும் டவுட்டுன்னா உங்க அண்ணனே சொல்லி கொடுத்துடுவாரு. உங்களால நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா என்ன? நீங்க வேலையிலிருந்து வர்றதே 7 மணிக்கு என்பாள். ஏன், நம்ம பசங்க கேட்டா அண்ணன் சொல்லி கொடுக்க மாட்டாரா என்று அவன் கேட்டாள். எதுக்கு? அவர்கிட்ட போய் நிக்கணும்னு என் பசங்களுக்கு எந்த தலையெழுத்தும் இல்லை என்று விடுவாள். உன்னோட ஈகோவுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. என் சம்பளம் இவ்வளவுதான். அவள் டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு முறை அவன் வாய்விட்டு விட அன்று பிடித்து கொண்டாள். அதிலிருந்து அடிக்கடி இப்படி வந்து உட்கார்ந்து விடுவாள். செல்வம்தான் ஒவ்வொரு முறையும் அழைத்து சென்று அவள் வீட்டில் விட்டுவிட்டு அவள் வீட்டினரிடம் சமரசமாக பேசி சமாளித்து விட்டு வருவான். இதனால் அவர்களாலும் ஒரு நிலைக்கு மேல் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்து விடுவார்கள். இப்பொழுது ஆர்த்தியை வைத்து ஏதோ பிரச்சனை செய்து கொண்டு வந்திருக்கிறாள் என்று எல்லோருக்கும் புரிந்தது. அதனால் யாரும் கண்டுகொள்ளாமல் அவர்கள் வேலையை பார்க்க சென்று விட்டார்கள். பொண்ணு பக்கத்திலேயே இருந்தா அப்பப்போ போய் பார்த்துட்டு வர வசதியா இருக்கும்னு கட்டி கொடுத்தா இவ இப்படி வந்து உட்கார்ந்துடுறா. நான் என்ன பண்றது? தங்கமணிதான் புலம்புவார். சிவலிங்கம் முடிந்தவரை பேசி பார்த்து விட்டார். வீட்டிற்கே வர வேண்டாம் என்று கூட ஒரு முறை சொல்லி பார்த்து விட்டார். அதற்கும் வைத்தாலே ஒரு கச்சேரி. அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, அண்ணன், தம்பிங்க, தங்கச்சின்னு எல்லாரும் இருக்கும்போதே என்ன அனாதை ஆக்குறீங்கல்ல என்று மூக்கை சீந்த அதற்கு மேல் அவளிடம் எதுவும் பேசி பிரயோஜனமில்லை என்று அவள் விஷயத்தில் தலையிடாமல் ஒதுங்கிக் கொண்டார். செந்தில் செல்வத்தை தீயாக முறைத்து கொண்டு இருந்தான். புக் செய்த சினிமா டிக்கெட்டை கேன்சல் செய்து தரும்படி அவனிடம் செல்வம் கேட்க அதன் பலனாக இப்படி தம்பியிடம் முறைப்பை வாங்கி கொண்டிருக்கிறான் செல்வம். ஏன்பா இப்படி பண்ற? அவளை ராத்திரியே அப்படி கொண்டு போய் விடணுமா? ஒரு ராத்திரி உங்க வீட்லயே தங்கட்டும், காலையில கூட்டிகிட்டு போய் விடலாம். அழகேசன் கூட அங்கலாய்த்தார். அப்படி பண்ணாலும் அவ வீட்டில் கோச்சிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் சினிமாவுக்கு ஜோடி போட்டு போறது நல்லாவா இருக்கும்? அண்ணா, கோபமாக கத்தினான் செந்தில். அப்புறம் எனக்கு ஏதாச்சும் நல்லா வாயில வந்துடும். அவ கொழுப்பெடுத்து போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நீ பண்றது ரொம்ப தப்பு அண்ணா. மலரை பத்தி யோசிச்சு பாரு. நேத்து இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லும் போது அவ முகத்துல எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அதை இப்போ நீ கெடுக்க போற. அதெல்லாம் இல்லடா, அவளே இப்படி போக ஒத்துக்க மாட்டா. இன்னொரு நாள் நான் அவளை கூட்டிகிட்டு போவேன்னு தெரியும். அது எப்படி தெரியும்?
என்ன இருந்தாலும் இன்னைக்கு போகாததுக்கு வருத்தப்படுவா. வேணும்னா அவ உன்கிட்ட வருத்தத்தை காட்டிக்காம இருப்பா. அழகேசன் கூறினார். அப்படியெல்லாம் இல்ல மாமா. வேணும்னா அவகிட்டயே கேட்டு பாருங்க. இதோ இப்பவே கேட்கிறேன் என்று விட்டு மலரை அழைத்து ஸ்பீக்கரில் போட்டான் செந்தில். சொல்லுடா, என்ன விஷயம்? அண்ணன் சினிமா டிக்கெட்டை கேன்சல் பண்ண போகுதாம். லூசாடா அவரு என்றாள் கொஞ்சமும் யோசிக்காமல். நல்லா சொல்லு மலரு. இவ்வளோ நேரம் இதைத்தான் நான் திட்டிக்கிட்டு இருந்தேன். சொல்லிக்கொண்டே கோபமாக செல்வத்தை பார்த்தான். அவனோ குழப்பமாக போனையே பார்த்து கொண்டே இருந்தான். மலரை பற்றி தான் என்றுமே தவறாக கணித்ததில்லையே என்ற யோசனை அவன் முகத்தில் படர்ந்தது. என்னது, மாமாவை திட்டினியா? உனக்கு எவ்வளோ தைரியம்? அடச்சி, மொக்க போடாத. எதுக்கு அவரை லூசுன்னு சொன்ன? அதை சொல்லு. ஷோ ஆரம்பிக்க இன்னும் 1 மணி நேரம்தான் இருக்கு. இப்போ எல்லாம் டிக்கெட் கேன்சல் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொன்னேன். ஓ, ஆமா இல்ல? அப்போ சூப்பர். நீ கிளம்பி ரெடியாயிரு. என்ன வேலைன்னு அண்ணனை கேட்டுட்டு நான் இங்க பாத்துக்கிறேன். அண்ணனை கிளம்பி அங்க வர சொல்றேன். ஓகேவா? அதெல்லாம் வேண்டாம். பேசாம மாமாவை டிக்கெட்டை வேற யாருக்காச்சும் கொடுத்துட சொல்லு. பேசாம அழகேசன் சித்தப்பாவையும் மகி சித்தியையும் போயிட்டு வர சொல்லிடு. செல்வத்தின் இதழில் புன்னகை அரும்பியது. அழகேசனோ திகைத்து விட்டார். ஏய், உனக்கே இதெல்லாம் ஓவரா இல்ல என்றான் செந்தில். ஏன், நீ போகணுமா? தாராளமா போயிட்டு வா. கூட உன் ஃப்ரெண்டு யாரையாச்சும் கூட்டிகிட்டு போ. கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா கூட ஓகே தான். என்ன, நீ இப்படிக்கா போனதும் அப்படிக்கா போய் அண்ணி அண்ணி நீ இங்க சோகமா இருக்க, அந்த செந்தில் ஜாலியா சினிமாவுக்கு போயிருக்கான். என்ன இருந்தாலும் நீ பெரியப்பா பொண்ணு தானே, சொந்த அக்காவா இருந்தா இப்படி போயிருப்பானா அப்படின்னு ஏத்தி விடுவேன். பரவாயில்லையா? ஏண்டி உனக்கு இந்த கொலவெறி? தலை ஃபேன் நானு. எனக்கு முன்னாடி நீ எப்படி அவர் படத்தை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம்தான் என்று விட்டு கலகலவென சிரித்தாள். செந்திலுக்கும் சிரிப்பு வந்தது. ஆக உனக்கு முன்னாடி நான் தலை படத்தை பார்க்கறது தான் உனக்கு பிரச்சனை இல்லை? டெஃபினெட்லி டெஃபினெட்லி என்றாள் வடிவேலு பாணியில். அவன் சிரித்தே விட்டான். அப்போ இப்போ போகலனாலும் இன்னொரு நாள் போக போறீங்க, அப்படித்தானே? அஃப்கோர்ஸ்பா, மாமா கண்டிப்பா இன்னொரு நாள் என்னை கூட்டிகிட்டு போகும். சரிதான், அப்போ வச்சிடவா? டேய், நான் அங்கே தான் சினிமாவுக்கு போகலையேன்னு நீ பாட்டிக்கு கிளம்பி வந்துடாத. எப்படியும் மாமா உன் அக்காவை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போவாரு. அப்போ வேலையை பார்த்துக்க நீ அங்கே இருக்கணும் இல்லை? மாமா சீக்கிரமா போனாதான் ராத்திரி சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகும். கடைசி வரியை மெல்லிய குரலில் சொல்ல, இவ ஒருத்தி என்று தலையை குனிந்து கொண்டான் செல்வம். வாய்ப்பொத்தி சிரிப்பை அடக்கிய செந்தில் சரி சரி என்று விட்டு அழைப்பை துண்டித்தான். மருமகனே, உன் முகத்துல என்னவோ தெரியுது. என்னன்னு காட்டு. செந்திலு, நீயும் பாரு. ஐயோ மாமா, சும்மா இருக்க மாட்டியா நீ? சரி சரி, நீ தான் இப்போ வெக்கப்படணும். ஜாலியா அத்தை கூட சினிமாவுக்கு போயிட்டு வா. அதான் மலரே சொல்லிடுச்சுல்ல. பாத்தியா சித்தி, அவங்க அப்பா மேகி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்ததை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க உன் பேரனுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பார்வையை சுருக்கி கேட்டார் அமுதா. நீ இல்லைன்னாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு தானே அர்த்தம். உன் மருமகன் தான் ஃபோட்டோ எடுத்து போட்டு ஜாலியாக இருக்கோம்னு காட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. நீ ஏண்டி எல்லாத்தையும் தப்பான எண்ணத்திலேயே புரிஞ்சுக்கிற? அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களோ இல்லையோன்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருப்பேன்னு அதை போட்டிருக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது சித்தி, எனக்கு தெரியாதா? அதானே, உனக்கு தெரியாததா? என்ன சித்தி, கிண்டலா? அமுதா, இதோ வரேங்க்கா, இருடி, உங்க அம்மா கூப்பிடுறாங்க என்று விட்டு சமையல் அறைக்கு சென்றார். என்னக்கா? வெளியில் ஒரு முறை எட்டி பார்த்து விட்டு, அவகிட்ட எது பேசினாலும் செவிடங்காதல ஊதின சங்குன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கும் சக்தியை வீணாக்கிக்கிற என்றார் மெல்லிய குரலில். என்னக்கா நீங்களும் என்றார் ஆதங்கமாக. எனக்கு கோவம் தாண்டி வருது. தங்கம், மாமா கூப்பிடுறாரு, போங்க. என்னங்க? மலர் எங்க? தோட்டத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். தோட்டத்திலையா? அங்க என்ன பண்றா? வர சொல்லு. அவர் சென்று அழைத்து வந்தார். அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்தவர், இன்னும் கிளம்பலையா என்றார். எங்க மாமா? சினிமாவுக்கு? இல்லை மாமா. ஏன்? நாங்க போகல. செல்வம் சொன்னானா? தன் கைபேசியை எடுத்து செல்வத்தை அழைத்தார். உடனே வீட்டுக்கு கிளம்பி வா, மலரை ரெடியா இருக்க சொல்றேன். 2 பேரும் கிளம்புங்க. மலரும் தங்கமணியும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டனர். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.